மனதுக்கு எவ்வளவு சந்தோஷமா தெரியுமா? வேல் போன்ற விழிகளும் செவ்வாய் போன்ற இதயம் தங்கு போன்ற கழுத்தும் எல்லாம் பார்க்கவே மனசுக்கு எப்படி தெரியுமா? கலையே கனியமுதே காவியத்தின் என்ன செய்திக்கா? என்னுடைய அரவணைக்கு வந்த காரணத்தினால இப்போதான் நிறைவாத கர்ப்பிணியாக இருக்கிறமா. என்னங்க சொல்றீங்க? ஆமா அக்கா, நான் இந்த அரண்மனைக்கு வந்த காரணத்தினால் நீங்கள் நிறமாத கர்ப்பிணியாக இருக்கிறீர்களா? கேட்க மிக்க சந்தோஷமா அக்கா. இந்த சந்தோஷமான நேரத்துல நாம் இருவரும் எதற்காக இங்கே இருக்க வேண்டும்? நாம் இருவரும் இப்பொழுது நம் நாட்டில் இருக்குது நந்தவனம். அந்த நந்தவனத்திற்கு சென்று ஆடி பாடி முடித்து விட்டு வரலாமா? போகலாமா அக்கா? அக்கா, சொல்லுங்க, நீங்க சொல்லக்கூடாதா? அப்படியாக்கா? போகலாமா அக்கா? கூவுற குயில் சேவர பாட்டி நீயும் படிக்கிறேன் பாட்டே பதில் சொல்ல கேட்டே மாமா மழங்கிடலாமா ஏ மாமா
யார் நானா? அவரு குழந்தை போற என்னையா போட்டு அடிக்கிறா டேய், என்ன இந்த அரண்மனைக்கு நான் வந்தவனால ஆமா அந்த சக்காலத்தி புள்ள பார்க்க போறாளாம். ஐயோ பிறக்கலாமா பிறக்கலாமாடா? அப்ப நாட்டுக்கு டேய், ஆயிடுமே அந்த சக்காலத்தி புள்ள பெத்தா நான் எதுக்கு இருக்கிறேன்? ஏண்டா வெக்க விடலாமா? அது விடவே கூடாது. அது கொட்டி டேய், அவளை ரெண்டுல ஒண்ணு பாக்குறேன். ஒரு மலர் வரமா இப்படி போனோமா? எப்படி நான் நடிப்பு நடிக்கிறாடி அம்மா அவ்வளவு கூட கூட நான் நடிப்பு நடிக்கிறா போரு வலிக்குதா இங்க குத்துதா அங்க குத்துதா ஏண்டா வலிக்குதான் எங்க வலிக்குதா குழந்தை ஏண்டா அன்னைக்கு தெரியலையா? அன்னைக்கு நல்லா இருந்துச்சா? இன்னைக்கு நான் குத்துன்னு சொல்றேன், கொடைன்னு சொல்றேன், ஓதிக்குன்னு சொல்றேன், இப்படி நிமித்துக்கு நடக்கிறாடா. எவ்வளவு நீ நிமித்தி நடந்தியா புள்ள பத்து நீதான் கொட்டியாச்சு என்ன பார்த்தா அப்படி சொல்லாதே. நான் நினைச்சா நாளைக்கு மாமா எனக்கு புள்ள கொடுப்பாரு. எந்த மாமா அவரு வேலை பட்டு புள்ள கொடுப்பா கேஸ் போடுறீங்க அது ஒட்டு கிடையாது. அந்த சக்காலத்தி பெற்ற புள்ள போட்டுக்கு கொல்லலாம். அவன் வரட்டும் வரட்டும். சக்காலத்தி நான் ரெண்டு இங்க விட்டு நான் செத்துறேன். எது நடக்க கூடாதுன்னு நினைச்சிரும், அது நடந்துருச்சுடா. போச்சுடா போத்தி போச்சு கஷ்டப்பட்டதா வீணா போச்சு
ஏய், போறியா அவளை எதனா செஞ்சிடலான்னு அதுக்குள்ளே அவ புள்ளைய பேத்திட்டாடா. அவ புள்ளைய பத்தா நீ என்ன பேக்க ஏய், போற நான் என்ன பேசுறேன்? இந்த தான நீ பெப்ப ஏன்டா? நான் பிரிந்தாங்க நாக்கியா ஏய், என்னம்மா என்ன பார்த்து சொல்லாதடா. ஏன் என்ன டேய், ஓ அம்மா நான் நடந்தாலும் அழகு, ஐயோ நின்னாலும் அழகு, ஆ. போடனாலும் அழகு, உக்காந்தாலும் அழகு. ஆ. அப்படி இருக்கிறப்போ குனிந்தால் அழகு என்ன அது குளிக்கிறாங்க? இல்லம்மா நாடகத்து இதே தானே உனக்கு பேச்சியா? நீ குனிஞ்சு பாரியா ஆ. எல்லாருமே பார்த்தாங்க என்னத்தா 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 உன் அழகு பின்னழகு சொல்லுடா. அடுத்தமா சொன்னேன் டேய், டேய், டேய். ஏம்மா என்ன நேரம் கொண்டு புரியுதுடா. நம்ம நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணு. ஆமா. இந்த விஷயத்தை இப்பொழுதே என் அண்ணன் கிட்ட சொல்லலாம். புரிய போறியா அண்ணா? ஐயோ போச்சு. நம்ம நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணு அண்ணா. அண்ணா போச்சு. இந்த நாடு நம்மளுக்கு கிடையாது. நான் ராணி ஆக முடியாது அண்ணா. நான் ராஜாவாக முடியாதா முடியாது ஏண்டி அண்ணா. என் நாட்டு இளவரசி நிறை மாத கர்ப்பிணியா இருந்தாங்க. என்கிட்ட நீங்க என்ன சொன்னீங்க? என்ன சொன்ன நீங்க சொன்னது மாதிரியே நான் செஞ்சேன். நடந்தது நடந்தது வேற என்னடி அண்ணா. அவன் ஏய் ஏய் கர்ப்பமா இருக்கிறப்ப நீங்க சொன்ன மாதிரி நான் செஞ்சேன். சரி ஆனா ஆ. நான் எல்லாத்தையும் முடிக்கிறதுக்குள்ளே அவ குழந்தைய பேத்துட்டான். குழந்தை பிறந்து விட்டதா ஆமாண்ணா. என்னடா இது அவர்களை அழைத்து விட்டால் நான் இந்த நாட்டை ஆளலாம் என்று பார்த்தேன் இப்பொழுது நாட்டை ஆளுவதற்கு ஒரு வாரிசு பிறந்து விட்டதா ஆமாண்டா என்னடி அண்ணா. எனக்கு பயமா இருக்குது அண்ணா. எனக்கு பயமா இருக்குது. ஏய் 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 இங்க கூட அண்ணன் தானடியா என்னங்க ஏய் இல்ல இந்த அரண்மனையில இருக்கிறமே யாருன்னா பாத்துருவாங்கடா. உங்களை அண்ணன் கூப்பிடுறேன். அப்படியா இல்லன்னா நான் உங்களை எங்க அப்படி கூப்பிட போறேன். அப்படியா நீங்க யாரு? யாரு என் ஆசை காதல என் மாமா. ஏய் அண்ணே எனக்கு அப்படி என்றால் அந்த குழந்தையை அழிக்க வேண்டும் ஆகியால் நான் என்ன செய்வது ஒன்றுமே புரியவில்லை எனக்கு ஒண்ணுமே தெரியலடா. நீங்க எதை சொன்னாலும் இந்த தங்கச்சி ஜெயிச்சிட்டு நான் கேட்டு நடக்கிறவன். அப்படியா இப்போ என்ன செய்யணும்னு தெரியாமதான் இந்த அரண்மனைக்கு நான் வந்திருக்கிறேன். அப்படியா சீக்கிரமா நீங்க எதனா சொன்னீங்கன்னா அதன் பிரகாரம் செஞ்சு இந்த நாட்டு நகரை நம்ம அனுபவிச்சுட்டு சீக்கிரமா போயிடலாம். நான் இங்க இருந்து அண்ணே அப்படி எனக்கு ஒரு நல்ல யோசனை என்னன்னா நான் உழைத்த பிரகாரமே நடக்க வேண்டும் உன் செவியை விடு நடத்தி கொடுத்து விடு அண்ணா, ஏய், இவ்வளவுதானா? உண்மை அண்ணா, ஏய். நீங்கள் சொல்லியதை நான் கேட்காமல் இருந்திருக்கிறேன். ஆ. அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தை இந்த ஜெயிச்சத்துல நான் முடிச்சிட்டு வரேன். அப்படியா? அண்ணா, ஒரு பெண் நினைத்தால் எதை வேண்டுமானாலும் செய்ய முடிக்கலாம். ஏய். அது போட்டு இந்த ஜெயிச்சத்துல நான் ஒரு பெண்ணா, ஆவதும் பெண்ணால், அழிவதும் பெண்ணால், ஏய். சாவதும் பெண்ணால், சகலமும் பெண்ணால். அண்ணா, ஏய். நீங்க விரல நீட்டுங்க, நான் உரலே முழுகிறேன். நீங்க ரோடு போடுங்க, நான் கார் ஓட்டுறேன். அண்ணா, நீங்க சொன்னா நான் செய்யறேன்னா. ஏய், ஏய், ஏய். நான் சொன்ன பிரகாரமே நடத்தி செய்து முடிக்க வேண்டும் செய்து முடித்து விட்டு எனக்கு கூப்பிட வேண்டும் அப்படியா? நான் இப்பொழுது புறப்படுகிறேன். போடுங்க, போடுங்க.